பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா அப்புறம் உருட்ட முடியாது. பாலை ஒரு டம்ளர் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா எல்லா பால்லையும் வந்து மாவு விழுந்துச்சுன்னா பால் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பால் வந்து தேவைக்கு நம்ம தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம், பால் ஊற்றி தான் பிசையணும். அதுவும் ஆறின பால், காய்ச்சி ஆறின பால் பிசையும் போது அப்படி சாஃப்டாகவே பிசையணும்.